ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மேடிஸ் ரெசினாட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்ஃபபெட் கீச்செயின் நம்ம எப்படி மேக் பண்ணணுன்றதை அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது ஃப்ரண்ட் ஆல்ஃபபெட் மோல்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஒயிட் கலர் ஒப்பாக்யூ பிக்மெண்ட் நான் யூஸ் பண்ணி லெட்டரில் வந்து நான் ரெசினை போர் பண்ணிக்கிறேன். ஸோ 24 ஹார்ஸ்க்கு அப்புறம் இது ட்ரை ஆகிரும். ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு இதை டீமோல்டு பண்ணிக்கணும். டீமோல்டு பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இப்போது வந்து கஸ்டமர் கேட்ட மாதிரி அவங்க சொன்ன நேம் வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து வச்சாச்சு. பிரிண்ட் எடுத்து அதில் பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் டெக்கரேஷன் பண்ணணும்ல. டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணது வந்து யூவி ரெசின் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூவி ரெசினை வந்து லைட்டாக அந்த எட்ஜஸில் மட்டும் ஒவ்வொரு ட்ராப்ஸ் வந்து நான் யூவி ரெசின் அதை போர் பண்ணிக்கிட்டேன். போர் பண்ணதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதில் வந்து 2 கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னா, டார்க் ப்ளூ இருக்கும்ல. ஸோ டார்க் ப்ளூ கலர் வந்து ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். டார்க் ப்ளூ கலரை அந்த 3 எட்ஜஸ்லேயும் நான் எங்கே ரெசின் நான் போர் பண்ணியிருக்கேனோ அந்த 3 எட்ஜஸ்லேயுமே வந்து டார்க் ப்ளூ கிளிட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக தான், அதிகமாகவும் இல்லை, லைட்டாக அங்கங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணியாச்சு. யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் கலர் இருக்குல்ல, ஐ மீன் ஒயிட் சில்வர் கலர் வந்து அதுக்கு மேலே லைட்டாக அதே மாதிரி ஒயிட் சில்வர் இந்த கலரையும் வந்து நான் மேலே போர் பண்ணிக்கிட்டேன். போர் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, யூவி ரெசின் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். யூவி ரெசின் யூஸ் பண்ணனால இது வந்து நான் உடனே ட்ரை ஆகிரும். ஆனால் என்ன பண்ணணும்னா, நம்ம யூவி லேம்ப் யூஸ் பண்ணணும். ஸோ யூவி ரெசின் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூவி லேம்ப் தேவைப்படும். ஸோ யூவி லேம்பில் வந்து நம்ம இதை ட்ரை பண்ண வச்சோம் அப்படின்னா இதோட ட்ரை ஆகிற டைம் வந்து 2 to 4 minutes ஆர் 5 minutesலேயே வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆகிரும். நம்ம எந்த இடத்துல ரெசின் நம்ம போர் பண்ணியிருக்கோமோ அது ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஆகிரும். இதே நார்மல் ரெசினில் வந்து ட்ரை ஆகிறதுக்கு 14 to 24 hours ஆகும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து யூவி ரெசின். இந்த யூவி ரெசின்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். அதில் ஃபுல்லாக யூவி ரெசினை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த அந்த கோட்டிங் இருக்குல்ல, அந்த கிளிட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்ல, அது ஃபுல்லாக ட்ரை ஆகிருச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு ஃபைனல் கோட்டிங்குமே வந்து நம்ம யூவி ரெசின் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து எப்படின்னா, இப்போ இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக நான் பண்ணுற மாதிரி, ஸ்பீடப் பண்ணியிருக்கனால ஸ்பீடப் பண்ணுற மாதிரி தெரியும். இப்போ என்னென்னா, நீங்கள் யூவி ரெசின் நீங்கள் யூஸ் பண்ண யூவி ரெசின் இல்லை, எந்த ரெசினாக நீங்கள் ஃபைனல் கோட்டிங் கொடுக்குறதா இருந்தாலும் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நீங்கள் கொடுங்க. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் அதிகமாகிட்டாலுமே வந்து கீழே வந்து வலிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் வந்து அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து சரி பண்ணணும். அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கல. அந்த டைம் எடுக்கிறதுக்கு நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம கோட்டிங் கொடுக்கும்போதே வந்து டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கரெக்டாக மட்டும் அந்த கீழே ஒழுகாமல் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து அந்த எட்ஜஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ ஃபைனல் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து யூவி லேம்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். யூவி லேம்ப் யூஸ் பண்ணோன்னா முதல் சொன்ன மாதிரி தான் 5 minutesலேயே வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஆயிரும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நான் ஆக்சுவலாக 2 கீச்செயின் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கீச்செயினும் நான் இன்னொரு கீச்செயினும் நான் பண்ணியிருந்தேன். அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான். சரி, ஃபுல்லாக ட்ரை ஆகிடட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு அந்த கீச்செயினோட அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் நான் பண்ண 2 கீச்செயின். இதே மாதிரி உங்களுக்கும் கீச்செயின்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு, ஆல்ஃபபெட் கீச்செயினாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபோட்டோ கீச்செயின் எந்த கீச்செயினாக இருந்தாலும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் டிஎம் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆக முடியும். அதுவும் இல்லாமல் ரெசின் ஆர்ட்டை பற்றி அதிகமாகவும் என்னாலையும் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.